ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 3rd டே ஆஃப் சீரீஸ் 7ல் இருக்கோம். அப்பர் பாடிக்கான மூவை தெரிஞ்சுக்கிற நாள், அதாவது மேல் உடம்புக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேல் உடம்பில் தோள்பட்டை, முதுகு, கைகள், முன்னங்கை, பின்னங்கை இதே தான் நம்ம கற்றுட்ருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த கை உள்ளங்கைக்கான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதாவது மணிக்கட்டுலேருந்து இந்த ஃபிங்கர் டிப் வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட்டை நம்ம ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிடுறோம், மறந்துடுறோம் இல்லையா, ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதை பண்ணாமல் இன்றைக்கி இந்த பகுதிக்கான அசைவுகளை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த அசைவுகளெல்லாம் சேர்ந்து 3 அசைவுகள் இருக்குது. அதை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரிஸ்ட் மூவ்ஸ்னு டைட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரிஸ்ட் மூவ்ஸில் 3 செட்ஸ் நான் கற்றுக் கொடுப்பேன். அதை பாருங்கள். ரொம்ப சிம்பிள். உட்காந்துட்டும் பண்ணலாம், முடியாதவங்க, வயசானவங்க நின்றுட்டும் பண்ணலாம். நின்று பண்ணும்போது கையை நீட்டி வச்சு பண்ணால் உங்களுக்கு த்ரூ அவுட் தி ஆர்முக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடச்சி இந்த இடத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பண்ணி பார்க்கலாமா இந்த ரிஸ்ட் மூவ்ஸை? ஸ்டே டியூன்ட். முதல் ரிஸ்ட் மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கையை இப்படி நேராக வச்சுக்கோங்க. ஓகே, மேலே இப்படி பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். அப்புறம் கீழே பண்ணுங்கள். அதாவது ரிஸ்ட்டை ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் இப்படி பண்ணால், அதுக்கப்புறம் கீழே பண்ணும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது தனியாக உங்களால் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கையோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். அதாவது மேலே தூக்கு போகும்போது இவ்வளோ தான் வருது, 90 டிகிரிஸ் வரல அப்படின்றவங்களுக்கு இங்கே கை அழுத்தம் கொடுத்து நேராக பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் போகுதுன்னு நினச்சிங்கன்னா இப்படி அழுத்தம் கொடுங்க, மேலே போகும். கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க, ஒரு 3-5 செகண்ட்ஸ். அப்புறம் நேராக கொண்டு வாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கும், பரவாயில்ல, அது ரிஸ்ட் ஜாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும், வலு பெற வைக்கும், அதனால் பொறுத்துக்கலாம். ஓகே, கையை இப்போ கீழே விடாதீங்க, கண்டினியூஸாகவே பண்ணலாம். இப்போது இப்படி வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி கை நேராக இருக்கணும், இது 90 டிகிரிஸ் போகணும் இல்லையா, அதனால் நம்மளாலேயே பண்ணோம்னா இப்படி ஃபுல்லாக போகாது. ஸோ கொஞ்சம் மடித்து விடணும். பாருங்கள், இப்படி பண்ணும்போது கரெக்டாக இதுக்கும் 90 டிகிரி வரா மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த கை பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரிஸ்டோட ஃப்ளெக்ஷன் மேலே வைக்கணும். ஃபுல்லாக போகலைன்னும் போது வச்சு இப்படி கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிடிச்சிக்கோங்க, நேராக கொண்டு வந்துடுங்க. கீழே இப்போ வச்சு அழுத்தம் கொடுங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க, மேலே கொண்டு வாங்க. இங்கே கொஞ்சம் வலி இருக்கும், பொறுத்துக்கோங்க. இது பண்ணும்போது சம்டைம்ஸ் நீங்கள் இந்த கைகளால் சப்போர்ட் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த கை கொண்டு இந்த கைக்கு, அப்போது வெறும் இதை பண்ணாதீங்க, 5 விரலையும் சேர்த்து தான் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த தம்பை விட்டுறாதீங்க, நிறைய பேர் அதை தப்பு பண்ணுறீங்க. ஓகே, அப்போ தான் ஃபுல் ரிஸ்ட்டும் இன்வால்வ் ஆகும். சரியா? அடுத்த வேரியேஷன் பார்க்கலாமா? இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி திருப்போம். பாய் சொல்கிற மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, கையை அப்படி நேராக வச்சுக்கோங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கூட்டுன்னு போங்க, மேலே வாங்க, இப்படி போங்க. ஓகே ஓகே, கையை நேராக வச்சுன்னு பண்ணுங்க. ஷோல்டர் லெவலில் கை இருக்கணும். இப்படி கையை தூக்கின்னு பண்ண முடியாது வயசானவங்கன்னா, ஒரு டேபிளில் கையை ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இப்படி பண்ணலாம், கீழே போயிட்டு மேலே வரலாம். ஓகே, ஸோ முடிகிறவங்க கட்டாயம் கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு, இதெல்லாம் நிறைய கவுண்ட்ஸ் பண்ணலாம். 5 தடவைலாம் இல்லை, 10, 15, 20, 25 தடவை கூட பண்ணலாம். இப்படி பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் வலியெலாம் பிரமாதமாக இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இது ஒரு மூவ் முடிஞ்சாச்சு. இப்போ கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 3வது மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம பண்ணி பார்த்தது தான். அதாவது நம்ம இந்த எல்போஸோட எக்ஸசைஸ் பண்ணும்போது கையை இப்படி கீழே வச்சு திருப்பிட்டு மேலே கொண்டு வந்து திருப்பி இப்படிலாம் பண்ணோம் இல்லையா, ப்ரொனேஷன் சுப்பைனேஷன் பேர். அதே தான் பாமுக்கும், அதாவது உள்ளங்கைக்கான எக்ஸசைஸும் அதே தான். கையை இப்படி வச்சுக்கோங்க நேராக, இப்போ இப்படி திருப்புங்க, அவ்வளோதான். மேலே பாருங்கள், கீழே பாருங்கள். கையை நேராக வச்சுன்னு பண்ணுங்கள், ஷோல்டர் லெவல். பண்ண முடியாதவங்க டெஸ்க் மேலே வச்சுன்னு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உட்காந்துட்டு பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். நல்லா ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். இந்த இடத்துலேருந்து மசில் ஸ்ட்ரெச் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, மடித்து லூஸாலாம் விட்டுக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது 3ம் சேர்ந்தா மாதிரி 5 தடவை நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் மூவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கையை நேராக வச்சுக்கிறோம், ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம், நேராக வந்துடுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், கம் பேக், ஃப்ளெக்ஸ், எக்ஸ்டெண்ட். சப்போர்ட் இல்லாமல் தான் பண்ணுறேன், பாருங்கள். 90 டிகிரிஸ் போகலனாலும் கொஞ்சம் 80, 85ஆவது போகும் சப்போர்ட் இல்லாமல். 2 கையும் சேர்ந்து பண்ணும்போது நம்ம சப்போர்ட் இருக்காது இல்லையா. அவ்வளோதான். ஒரு 5 தடவை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாய் மூமெண்ட். ஓகே, நல்லா இந்த சைடு போயிட்டு இப்படி வாங்க. ரிஸ்ட்டு நல்லா திரும்பும், உங்களுக்கே ஃபீல் ஆகும். எல்போ வரைக்கும், அதாவது முழங்கை வரைக்கும் உங்களுக்கு அந்த
மசில்ஸ் எல்லாம் இழுக்கிறது ஃபீல் பண்ணுவீங்க கையை நேராக வச்சு பண்ணும்போது. ஓகே, 5 தடவை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கையை இப்படி வச்சுக்கோங்க, திருப்புங்க, கவுருங்க, மேலே பார்க்குற மாதிரி பண்ணுங்க, கவுருங்க, நேர் பண்ணுங்க, கவுத்துவீங்க, நேர் பண்ணுங்க, கவுத்துவீங்க. ஓகே, இவ்வளோ ஈஸி. இது 5 தடவை பண்ணோம். மொத்தம் 15 பண்ணுற வரைக்கும் கை இப்படியே தான் இருக்கணும், நடுவில் இறக்காதீங்க. ஓகே, பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் மூவ் கற்றுக் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ண நேத்திக்கு இதுவும் கஷ்டம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி கைக்கு பண்ணுறது அட்லீஸ்ட் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இந்த ரிஸ்ட் மூவ்ஸை தெரிஞ்சுட்டோம், அதோட பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சுக்கணும். இல்லைனா இதை ஏன் பண்ணணும்னு நினைப்போம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது, ஓ அப்படியா, நம்ம அதை கட்டாயம் பண்ணணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ பெனிஃபிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மெயினாக மணிக்கட்டில் இருக்கிற இந்த ஜாயிண்ட்டை ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி பண்ண வைக்கிறோம். ஸோ அதனால் இது வலு பெறும். இது வலு பெற்றாதான் நம்ம சின்ன சின்ன வேலைகளை, எந்த ஒரு பொருளை தூக்கிறது, பிடிக்கிறது, அந்த கிரிப் ஹோல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த இடத்த கொண்டு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மூவ்ஸ் எல்லாம் பண்ணுறதால இந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கை வேலை பண்ணும்போது துவண்டு போகாமல், வலி எடுக்காமல், மரத்து போகாமல், இந்த இடத்துல நிறைய சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மூவ்ஸ் எல்லாம் நமக்கு உபயோகப்படும். ஸோ இதை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல சர்ஜரி ஆனவங்க, வயசானவங்களுக்கு கை நடுக்கம் ஏற்படும் எழுதும்போதும் இல்லை. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இப்போவே இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சோனிசம், இந்த நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் கை இந்த இடத்துல நிறைய பேருக்கு வருது. ஒரு பொருளை எடுத்து வைக்க முடியாது, எழுத முடியாது. ஸோ அதெல்லாம் முன்கூட்டியே இந்த ஃபைன் மூமெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதால இந்த ஜாயின்ட்ஸ் நல்ல வலு பெற்று சர்க்குலேஷன் ஆகி பிற்காலத்தில் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமையும் இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா, தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ அப்போ கட்டாயம் பழகணும் இல்லையா? பழகி பாருங்கள். இன்றைக்கி நாளைக்கு நான் புது மேல் உடம்புக்கான அசைவோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.